ஒரு கிராமத்துல அசோக்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அசோக் தன்னுடைய 20 வயசு பையன் சந்தன் கூட கிராமத்தோட மத்தியில மோமோஸ் கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் நடந்த விஷயம். அசோக் சந்தனை கூட்டிக்கிட்டு வேலையா போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய 17 வயசு பொண்ணு அனிதா அவர்கிட்ட சொன்னா, அப்பா, நான் குக்கிங் கோர்ஸ் பண்ண போறேன். அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணும்ப்பா. ஆமா, இது என்ன புதுசா புக்கிங்கு கிக்கிங்கு? அப்பா, குக்கிங்னா சமைக்கிற கோர்ஸ். எங்க காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. உன்னுடைய அம்மா நல்லாவே சமைக்கிறா. அப்புறம் தேவையில்லாத இந்த கோர்ஸ் எல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்னால தேவையில்லாம பணம் செலவு பண்ண முடியாது. அசோக் பேசினதை கேட்டுட்டு அவருடைய மனைவி பிந்து அவர்கிட்ட என்ன சொன்னான்னா, உங்களோட காலம் வேறங்க. இப்ப இருக்கிற காலெல்லாம் மாறி போச்சு. பொண்ணோட மனசை உடைச்சிடாதீங்க. உன் பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல போய் சமைக்கணும்ன்றா. எப்படியும் மாமியார் வீட்டுக்கு போய் அவ அடுப்பு ஊத்து தானே செய்யணும். அதுவும் இல்லாம நான் இந்த வருஷம் அவளுடைய படிப்பையும் நான் நிறுத்திடுவேன். இப்படி சொல்லிட்டு அசோக் தன்னோட பையன் சந்தனோட கிராமத்து மத்தியில போய் மோமோஸ் வியாபாரம் பண்ண போயிட்டாரு. அசோக் தன்னுடைய இடத்துக்கு போனாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு கிராமத்து தலைவர் வந்தாரு. அப்புறம் சொல்லுப்பா அசோக், எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய செயல் தலைவரே. உன்னுடைய புள்ள சந்தன் ரொம்ப பெரியவனாயிட்டான். இப்போ நீ இவனுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் போல இருக்கு. இப்போ அவன் உன்னுடைய வேலைக்கும் உதவியா இருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க தான்யா. ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா, முதல்ல என்னுடைய பொண்ணு அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும். அனிதாவுக்கு இப்பதானே 17 வயசு ஆகுது. முதல்ல நீ அந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து நிறுத்துப்பா. ஏன்னா பொண்ணுங்க படிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படியே பொண்ணுங்க படிச்சு ஏதாவது ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. அவங்க புருஷனுக்கு தான் உதவியா இருப்பாங்க. அப்பாக்கள் அவங்களுக்கு பண்ற கடன்லயே மாட்டிக்குவானுங்க. அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க எப்பவும் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க தலைவரே. நானும் இன்னைக்கு என் மனைவி கிட்ட இந்த விஷயத்த தான் பேசினேன். நாளைக்கே நான் அனிதாவை ஸ்கூல்ல விட்டு நிறுத்திடுறேன். மறுநாள் அனிதா ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அசோக் அனிதா கிட்ட என்ன சொன்னாருன்னா, இன்னிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அனிதா. இனிமே நீ வீட்டில இருந்து சமையல் வேலையை கத்துக்க. அசோக் சொன்னதை கேட்டுட்டு பிந்துவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. என்னங்க இது, படிப்பறிவு இல்லாத ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் படிக்காதவன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்று, நாளைக்கே கல்யாணம் ஆகி அனிதா போயிடுவா. இவ படிச்சு பெரிய ஆள் ஆகிறதுல நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? நீங்க அனிதாவை விட சந்தனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. சந்தன் மேல இருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு. அதனால சந்தன் மேல இருக்கிற எந்த தவறும் உங்களுக்கு தெரியறதில்ல. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? பாதி ராத்திரியில வீட்டுக்கு வரானே கேட்டிங்களா? ராத்திரியில அவன் எங்க போறான்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சந்தன் ஆம்பளை பையன் பிந்து. அப்புறம் ஆம்பளை பசங்க சாயந்தரத்துல வீட்டில் உட்கார மாட்டாங்க. அவங்க நண்பர்களோட தான் இருப்பாங்க. மாசத்துல 10 நாள் தான் உங்க கூட அவன் வேலைக்கு வரான். அப்புறம் மத்த 20 நாளும் ஊரை சுத்திட்டு வரானே தவிர எந்த வேலையும் செய்யறதில்ல. படிப்புங்கிறது அவன் மண்டையில கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. தான் மனைவி சொன்னதை கேட்டுட்டு அசோக் புலம்பலோட சந்தனை கூட்டிக்கிட்டு கிராமத்து மத்தியில வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் கோவத்துல சந்தன் கிட்ட என்ன சொன்னார்னா, உங்க அம்மா பிடிவாதக்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அனிதாவோட படிப்பை அவன் எந்த காலத்துக்கும் நிறுத்தவே மாட்டா. எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. அம்மாக்கு என் மேல அப்படி என்ன வெறுப்பு? அவங்க என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா. இப்போ அவளுக்கு தெரியாது புள்ளதான் அப்பா அம்மாவுக்கு துணையா இருப்பான்னு. பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவங்க. காலமும் அப்படியே கடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அசோக் வண்டி கடையை எடுத்துக்கிட்டு கிராம மத்திக்கு போனாரு. அப்பதான் கிராமத்தோட பங்கஜ்னு பேர் கொண்ட ஒரு மோசமான ஆளு அசோக் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, உன்னை ஜமீன்தார் ஐயா வர சொன்னாரு அசோக். ஜமீன்தார் ஐயா என்ன எதுக்கு வர சொன்னாரு? இத நீ அவர்கிட்டயே போய் கேட்டுக்க. உடனே அசோக் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போயிட்டாரு. ஜமீன்தார் அசோக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய பையன் பொய்ய சொல்லிட்டு கடந்த 2 வருஷமா என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போறான். இது வரைக்கும் அவன் என்கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான். எந்த மாதிரி பொய்ய சொன்னான்? உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னான். உனக்கு வைத்தியம் பார்க்கறான்னு சொன்னான்.
நேத்து தான் தெரிஞ்சது அவன் சூதாட்டத்துல இந்த பணத்தை விட்டுட்டான்னு. நேத்து அவங்கிட்ட போய் பணத்தை கேட்கலான்னா அவன் இந்த கிராமத்தை விட்டு ஓடிட்டான். இப்போ அவன் வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும். ஜமீன்தார் ஐயா, என் புள்ள அந்த மாதிரி செய்யற ஆள் இல்ல. நான் இது வரைக்கும் 10 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன், அதுவும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான். நான் உனக்கு 10 நாள் அவகாசம் கொடுக்கறேன். 10 நாளைக்குள்ள எனக்கு அந்த பணம் திரும்பி வரலன்னா நான் உன்னுடைய வீட்டை விட்டு உன்னை வெளியே கழுத்தை பிடிச்சி அனுப்பிடுவேன். அசோக் தலையை தொங்க போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தாரு. அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழுதுகிட்டே தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பிந்து. இப்ப நான் என்ன பண்றது? நடு தெருவுக்கு வந்துட்டேன். இப்ப எனக்கு புரியுது, சந்தன் ராத்திரி பேக்கோட எதுக்கு போனான்னு. அப்போ அவன் ஓடிட்டான். தப்பு என் மேல தான் பிந்து. நீ உண்மையை சொன்ன. பையன் பையன் சொல்லிட்டு நான் குருடனாவே இருந்துட்டேன். அப்போதான் அனிதா தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னா, அப்பா நீங்க மனசு தளர்ந்துராதீங்க. அப்படி சந்தன் அண்ணன் உங்களை விட்டுட்டு போனாலும் என்ன ஆயிடுச்சு? அதான் நான் உங்க கூட இருக்கல. ஆனா அனிதா, உன்னால என்னம்மா பண்ண முடியும்? அப்பா, அம்மா உங்களுக்கு தெரியாம எனக்கு குக்கிங் கோர்ஸ்க்கு பணம் கொடுத்தாங்க. நான் பிராக்டிக்கல் பண்ணி புதுசா ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சேன். மோமோஸ் இப்போ பழைய உணவாயிடுச்சு. நான் நாளைக்கு நம்ம கிராமத்து மார்க்கெட்ல உங்களோட சேர்ந்து பான் தோசை செஞ்சு வியாபாரம் பண்றேன். நீங்க மார்க்கெட்ல இருந்து எனக்கு பான் வாங்கிட்டு வந்து கொடுங்க போதும். ஆனா அனிதா, ஜமீன்தார் நம்மளுக்கு 10 நாள் தான் அவகாசம் கொடுத்துருக்காரு. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? ஒருவேளை நம்ம பொண்ணு பண்ற இந்த பான் தோசை மாயமா மாறுச்சுன்னா? மறுநாள் அசோக் என்ன பண்ணாருன்னா, நிறைய பான் வாங்கிட்டு வந்து அனிதா கையில கொடுத்தாரு. அனிதா அந்த பான் எல்லாத்தையும் நல்ல மழை மழைன்னு அரைச்சு ஒரு பேஸ்டா ஆக்கினா. அப்புறம் தான் அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போனா. மார்க்கெட்ல அனிதா ஒரு பெரிய தோசைக்கல்ல எண்ணெயை ஊத்தி அந்த பான் பேஸ்ட்டை போட்டா. கொஞ்ச நேரத்துல அது ஒரு சப்பாத்தியா மாறிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு தோசை உருவத்தை கொடுத்து அதுல நிறைய வெண்ணெய அவ தடவினா. கொஞ்ச நேரத்துல அனிதா செஞ்ச பான் தோசையோட வாசனை நாலாபுரமும் பரவுச்சு. அப்போதான் ஒரு கஸ்டமர் அங்கேருந்து ஓடி வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா, இது என்னங்க தோசை? இதுவா இது பான் தோசை. இந்த மாதிரி ஒரு தோசையை நான் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஒரு தடவை இதை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட சுவையை நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க. ஆமா, ஒரு தோசை எவ்வளவு? ஒரு தோசை 50 ரூபாய். நான் என் முதலாளி அம்மாவை கூட்டிட்டு வந்தேன், இருங்க அவங்கள போய் கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான அமைதியான உருவம் கொண்ட ஒரு லேடியை கூட்டிக்கிட்டு அவரு அங்க வந்தாரு. அந்த அழகான பெண் அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் பக்கத்து கிராமத்து ஜமீன்தாரோட மனைவி கஜ்ரி. இன்னும் 3 நாள்ல என் பொண்ணுக்கு கலெக்டரோட கல்யாணம் நடக்க போகுது. நான் இந்த கிராமத்துக்கு ஒரு சமையல்காரங்களை தேடி வந்தேன். அதுவும் புது உணவு செய்கிறவங்களா இருக்கணும். ஆனால் உன்னுடைய இந்த பான் தோசையை பார்த்துட்டு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. இதை விட புதுசாக ஒரு உணவு வேற யாராலையும் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பான் தோசை செஞ்சு உன்னால் கொடுக்க முடியுமா? ஆ, கண்டிப்பாக செய்கிறேம்மா. ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. அப்போ சரி, நீ செய்கிற இந்த பான் தோசை எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வேலைக்கு நான் உனக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் தரேன். நீ என் கூட வா. அனிதா தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு கஜ்ரியோட அவங்க கிராமத்துல இருக்கிற அவங்களுடைய மாளிகைக்கு போனாங்க. அப்புறம் பான் தோசை செய்யறதுல அவ இறங்கிட்டா. 3 நாளைக்குள்ளர அனிதா தன்னுடைய உழைப்பால அப்புறம் முழு மனசோட கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் பான் தோசை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டா. அந்த கல்யாண ஊர்வலத்துல வந்த ஒருத்தர் அந்த பான் தோசையை சாப்பிட்டுட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னாரு, நான் இந்தியாவில் இருக்கிற பல இடத்துல தோசைகளை சாப்பிட்ருக்கேன். இப்படிப்பட்ட சுவையான தோசைய இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அங்க வந்தவங்க எல்லாருக்கும் அனிதா கையால செஞ்ச பான் தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு. இத பார்த்துட்டு கஜ்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ உண்மையிலேயே ரொம்ப உழைப்பாளிமா. உன்னுடைய இடம் இது கிடையாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீ இருக்க வேண்டியவ. நான் உனக்கு 15 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாம நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பான் தோசை செய்யறதுக்கான கான்ட்ராக்டும் வாங்கி தரேன். கஜ்ரி அனிதா கையில 15 லட்சம் ரூபாய் பணத்தை ஒப்படைச்சாங்க. அனிதா அந்த பணம் மொத்தத்தையும் தன்னுடைய அப்பா கையில கொடுத்தா. அப்பா, இந்த பணத்துல உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. தான் பொண்ணோட சொல்ல கேட்டு அசோக்கோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அம்மாடி, நீ எனக்கு வாழ்க்கையில பெரிய சுமன்னு நினைச்சேன்.
எப்பவும் நான் என்ன நினைச்சேன்னா ஆம்பளை பசங்க தான் அப்பா அம்மாவுக்கு உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மோசமான சமயத்துல யாராவது நமக்கு உதவுறாங்கன்னா அது பொண்ணுங்க மட்டும்தான்னு. அசோக் நேரா ஜமீன்தாரோட மாளிகைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, ஜமீன்தாரையா, இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய 10 லட்சம் ரூபாய். எனக்கு தெரியும் அசோக், இவ்வளவு சீக்கிரமா நீ 10 லட்ச ரூபாய் எப்படி சம்பாரிச்சிருப்பன்னு. கடவுள் எல்லாருக்கும் உனக்கு கொடுத்தா மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அனிதாவுக்கு நகரத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பான் தோசை செய்யறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருச்சு. அப்புறம் அசோக்கோட நாளே மாறிடுச்சு. அனிதா தன்னுடைய அப்பா அசோக் கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, இனிமே நீங்க மார்க்கெட்ல வண்டி கடை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நாம நம்ம குடிசை வீட்டுக்கு பதிலா ஒரு பெரிய நல்ல வீடு கட்டுவோம். நான் உங்களையும் அம்மாவையும் என்னைக்கு விட மாட்டேன். அனிதா சொன்னதை கேட்டுட்டு அவளுடைய அம்மா பிந்து தான் புருஷன்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம பொண்ணு செய்யற பான் தோசை பெரிய அற்புதமா மாறும்னு. பிந்து சொன்னதை கேட்டுட்டு அசோக் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அதுதான் உண்மையும் கூட. அனிதாவால செய்யப்பட்ட அந்த பான் தோசை அசோக்குக்கு ஒரு அற்புதமா நிரூபணமாச்சு.